அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 24/4/2024, அதாவது சித்திரை மாதம் 11ஆம் தேதி, புதன்கிழமை, பிரதமை திதி, சுவாதி நட்சத்திரம். ராகுகாலம் மத்தியானம் 12லிருந்து 1 வரை, யமகண்டம் காலை 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலை 9:30 to 10, சாயங்காலம் 4:30 to 5. சந்திராஷ்டம் மத்தினம் மீன ராசிக்காரங்களுக்கு. போட வேண்டிய துணியின் நிறம் பச்சை. போடக்கூடாதது மேக்சிமம் தவிர்க்க வேண்டியது சிவப்பு. நீங்கள் சாப்பிட வேண்டியது புளியோதரை சாப்பிட்டா அது அந்த டாமினேஷன் நல்லா இருந்துக்கிட்டு. இப்பொழுது ஜோதிட பாடத்தை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செய்வோம். இப்போது கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களோட கேரக்டர் பற்றி ஃபைனலாக சொல்லிடலாம். இந்த கும்ப லக்கணம்ங்கிறது லக்னாதிபதி சனி, அதாவது உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த லக்கணம் இது. அதே மாதிரி நீண்ட ஒல்லியான சரீரம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த முடி மிருதுத்தன்மை இருக்காது, கொஞ்சம் படபடப்பு, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கக்கூடிய முடி. அதே மாதிரி சோம்பல்தனம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆமாம், பார்வை கீழே நோக்கி தான் பார்ப்பாங்க. அடுத்தால் முகம் கொஞ்சம் நீட்டமாக இருக்கலாம். பெரிய காதில் முடியெல்லாம் நிறைய இருக்கும். ஆமாம், அதே மாதிரி பாவகாரியம் செய்கிறத கூட துணிச்சலாக செய்வாங்க, பயந்துக்கிந்து செய்ய மாட்டாங்க, துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. அதே மாதிரி நறுமணம் வீசக்கூடிய மலர்கள், பெர்ஃப்யூம் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. கடுமையாக உழைக்கணும்னா வேலைன்னு வந்துட்டால் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி நீண்ட தூர பயணத்தை ரொம்ப சலிக்காமல் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவர்களை தாக்கி பேசுவதில் சூரர், மற்றவங்களை தாக்கி பேசக்கூடியவங்க. பெரும்பாலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயமாக செல்வம் சேர்க்காட்டா கூட யாருனோட சொத்தையே அனுபவிக்கக்கூடிய சான்சஸ் அவருக்கு வரும். யாராவது வாரிசில் அளவுக்கு எழுதியிருக்கலாம், அல்லது அந்த மாதிரி மற்றவங்களோட சொத்து தனக்கு கூடியதாக அனுபவிக்கக்கூடியவர். அதே மாதிரி வளர்பிற தைபிற மாதிரி அவருக்கு அதிர்ஷ்டம் சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கும். மாறி மாறி அப்பன்னோடு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கன்றுகாலிகள்னால் லாபம். கால்நடை வளர்க்குறதுல ஆடு மாடு அந்த மாதிரி அது வளர்க்குறதுனால நல்ல லாபம் வரும். அதே மாதிரி எண்ணெய் வகையறா தானியங்கள், எண்ணெய் தரக்கூடிய தானியங்களை வாங்கிறது, விற்கிறது, ஆயில் மில்லு, இந்த மாதிரிப்பட்ட எண்ணெய் வகைகளால் நல்ல லாபம். அதே மாதிரி விவசாயத்தில் திறமை உடையவங்க, மெக்கானிசம் எந்திரங்களின் நுட்பம் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு உன்னத இடத்துக்கு வந்தே தீர்வாங்க. இது கும்பலக்கணத்துக்கு உண்டான சில அறிகுறிகள். நம்ம இப்போது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதுக்கு வாகனம், வீடு, ஆமாம், அந்த வாகனம் வீடை அலங்கரிக்கிறதுக்கு, இப்போ வீடாக இருந்தால் புது கர்ட்டனு, நல்ல ஷோகேஸில் வைக்கிறதுக்கு பொம்மை, இந்த மாதிரிப்பட்ட அலங்கரிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுறீங்க. ஆமாம், கூட பிறந்தவங்க உங்களோட ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கடன் கட்டுக்குள் அடங்கி தான் அன்றைக்கி கட்டுக்கு அடங்காமல் போகலை. புதிய தொழில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம், மனைவியின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி எப்பவுமோ குடும்பம் மொத்தம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, டிவி பார்ப்பது, பேசி சிரிப்பது, அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. ஏப்ரல் 24லேருந்து மே 1ஆம் தேதி ஒரு திருப்பு முறையான ஒரு காலகட்டம். முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு, அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மனைவியினோட ஆலோசனை நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. அதே மாதிரி எப்படின்னா, புதிய டிகிரி ஹோல்டர்களுக்கு ஐடி துறையில் இன்டர்வியூ வருது. சகோதரர்கள் உதவியும்
நல்லா சப்போர்ட்டிவாக உங்களுக்கு நல்லபடியாக இருந்துக்கிட்டு கூட பிறந்தவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துறையில் உள்ளவங்களால் உங்களுக்கு வந்து ஆதாயம், அவங்க ஆதரவுனால பண நடமாட்டம் கூட ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கு. ஹெல்த்து ஓரளவு செட் ஆகிடுச்சு, இப்போதைக்கு நன்றாக இருக்கிறது. ஆமாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது. அடுத்து கடகராசி, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் ஓகே, நல்லபடியாக இருக்குது. நட்பு வந்து காதலாக மாறுகிறது. நண்பராக இருந்த பெண்ணை காதலிக்கிறீங்க. மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது. புதுசாக காதல் விழுந்திருக்கு இல்லையா, அதனால் மனசு உற்சாகமாக தான் இருக்கும். மனோதைரியம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறது. இளைய சகோதரம் நல்ல பெயரை பட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதாவது வந்து தம்பியின் மூலம் நல்ல பெயர் கிடைக்கிறது. நல்ல பையன், உங்கள் தம்பியை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல பெயர் கிடைக்கிறது. அடுத்து சிம்ம ராசி, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பணவரவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர் ஒருவர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவரால் நீங்கள் வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி டென்ஷன். ஆமாம், அந்த அலைச்சல்னால சரியாக சாப்பிடாம உடம்பு கூட கொஞ்சம் வீக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுளால் எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து கன்னியா ராசி, நீண்ட நாட்களுக்கு பிறகு சற்று அதிர்ஷ்டகரமான நாளாக இது அமைகிறது. ஆமாம், சிறு இடமாற்றம் அல்லது வந்து பெட்ரூமை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸை நீங்களாக உண்டு பண்ணிக்கோங்க. அந்த பெட்ரூமை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரே பெட்ரூம் தான் இருக்குது, சின்ன ரூமாக இருக்குதுன்னா அப்போ படுக்கக்கூடிய பொசிஷனை மாற்றிக்கோங்க. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்பில் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓரளவு சுமூகமாகவே போகிறது. துளாராசி, தொழில் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கோவிலுக்கு செல்லணும்னு நினைக்கிறது வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றது வந்து தடைபடுகிறது. அதை பிறருக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை. உங்கள் ஃப்ரெண்டு யாருக்கோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், எவ்வளவு செலவு பண்ணால் கூட, எவ்வளவு செஞ்சால் கூட சொந்தக்காரங்கக்கிட்ட நல்ல பேர் அதை நினச்சி கூட அவங்க பார்க்குறதில்ல. அதுதான் மனசில் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அப்பா அம்மா நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசி, மனைவியின் நடவடிக்கை மிகவும் சந்தோஷப்பட வைக்கிறது. உத்தியோகம் ஓரளவு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்பாவோட சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பணம் ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்க, அதை பற்றி இங்கே கவலைப்படுறது இல்லை. உங்கள் அப்பா மட்டும் அந்த அதிகமாக செலவழிக்கிறத கண்டிக்கிறார். அடுத்து தனுசு ராசி, மனைவி பெயரில் வாகனம் அல்லது இடம் வாங்க நினைக்கிறீங்க, வாங்குறீங்க, அட்வான்ஸு கொடுக்குறீங்க. புதுசாக ஜிம்மில் சேர்றது அல்லது எக்ஸசைஸு பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி உடல்நிலை மீது கவனம் செலுத்த நினைக்கிறீர்கள். ட்ரேடிங் செய்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் லாபம் வருது. அப்பா அம்மா நல்லா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மகர ராசி, கொடுக்க வேண்டிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்துருந்தீங்க. நீண்ட முயற்சிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. மனம் வந்து கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல பெயர் சொந்தத்தில் மத்திலையும் சரி, வேலையில் பார்க்குற இடத்துலையும் சரி நல்ல பெயர் கிடைக்கிறது. சுற்றத்தினர் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டாங்க. கும்பராசி, பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு காலையில் நஷ்டத்தில் ஆரம்பித்து சாயங்காலம் லாபத்தில் முடியுது. கணவன் மனைவி உறவு ஓகே, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து ஆத்ம திருப்தி, அதாவது மனநிறைவு கிடைக்கிறது. உடம்பு தான் கொஞ்சம் வீக்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி, பெற்றோர்களுடன் பிரச்சனை வருகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் சற்று ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கிறது மாதிரி ஒரு பிரம்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு வீக்காக இருக்கிறனால மன அமைதி குழப்பமாக இருக்குது. மனசில் வந்து டென்ஷனு, கோபம், தாபம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி வந்து ஏற்கனவே சந்திராஷ்டிரம் நாள், அதனால் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம்.